மதுரையில் 1952 ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிறந்தவர். சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் சுமந்து சிங்கார சென்னையை நோக்கி பயணித்தவருக்கு பல அவமானங்களையும் வேதனைகளையும் கடந்து தனது இலக்கை நோக்கி பயணித்தார். தமிழ் சினிமாவில் பெரும் நாயகனாக உருவெடுத்தார். பாமரனின் மனசாட்சியாக அடித்தட்டு மக்களின் மனநிலையை சினிமாவில் பிரதிபலித்த கருப்பு சிங்கம். தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கி தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள். இவருக்கு கோபப்பட மட்டுமில்லை, கொடை வள்ளலாகவும் இருக்கத் தெரியும். டிசம்பர் 28 பேரிடியாய் ஒரு செய்தி வந்தது. இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளலின் மூச்சு காற்றோடு கரைந்து போனது. இதுவரை தன்னை தேடி வருபவர்களுக்கு கோவிலாக அடைக்கலம் கொடுத்தவர் என்று சாமியாகி போனார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பல கோடி தமிழ் மனங்களின் கண்ணீரில் மிதந்து பிரியாவிடை கொடுத்தார். எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. ஐயா வர நேரம் தானே? அவசியம் ஐயா. சொன்ன டயத்துக்கு வந்துரும். ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வராரு. திரிசூல மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபரப்ப வராரு. தர்மராசாவுக்கு தர்மம் சொல்லி தந்தாரு. ஏ பஞ்சாரம் மூர்த்தி கட்ட பொம்மை வராரு. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வராரு. ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு. திரிசூல மீச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. தஞ்சாவூர் கோபுரம் தான் தலப்பாக கட்டிக்கொண்டு நடந்து வாரத போல் நம்ம ஐயா வராரு. கர்ணன் கொடுத்தது என்ன, சீதக்காரி வந்தது என்ன, ஐயா உசுறு வர அள்ளி அள்ளி தருவாரு. சாதி சாதிக்கு ஒரு சங்கம் வச்ச நாட்டுக்குள்ள எல்லா சாதிக்கு ஒரு கோயில் போல வராரு. இல்லை என்பதையே இல்லாம செஞ்சவர் தென்பாண்டி கேரளாக தெருமேல வராரு. ஏகிட்டி எதிர வந்த கண்ணே எமச்சதில்லை தமிழ பரம்பரைக்கு தன் மனமா வராரு. நில உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க, என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும்.
ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன். கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருக்காக ஒரு நிமிடம் மௌனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீ செய்த யாதும் என்னென்னவென்று எங்கே சொல்வே, அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே, இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. கைகளை கட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த